Hey guys, welcome back to my YouTube channel. Actually, it's been a while நான் வீடியோ போட்டு it's been more than like 10 to 11 months ஆயிடுச்சு. I'm really sorry for that. I'll make sure இனிமேல் வந்து நம்ம சேனல்லேருந்து பக்காவாக டிப்டாப்னு வீடியோ வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ப்ரோவோட பேர் வந்து ஜூட் நிரஞ்சன். ஸோ ஆக்சுவலாக ப்ரோ பற்றி நிறைய சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 10 years பேக் போனீங்கன்னா அண்ணா நகர்னு ஒரு பாட்டு, செம்ம ஃபேமஸான ஒரு பாட்டு. ஆக்சுவலாக வந்து எல்லா பப்லேயும் ஓடிட்டுருக்கோம். அண்ணா நகர் ஃபிகர் எல்லாம் போகும்போதே பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, செம்ம ஹிட்டான பாட்டு. இன்ஃபேக்ட் அந்த பாட்டுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. நான் வந்து அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் அந்த பாட்டு வரும்போது. அந்த பாட்டை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன். ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், ஸோ லைக் கம்போசர். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய சாங்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 சாங்ஸ் நானும் ஜூட் ப்ரோவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம். டெஃபினட்டாக நம்ம அதோட அப்டேட்ஸ்லாம் போடுவோம். ஸோ ஆல்சோ லைக் உங்களுக்கு மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னோட இன்னொரு சேனல் மாடர்ன் சாமியார்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கோட நான் இந்த சேனலில் போடுறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹாய் ப்ரோ, சாரி நானே பேசிகிட்டு இருக்கேன், சொல்லுங்கள். ஹாய் கைஸ், வணக்கம். ஹாய் மிதுன், வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஒரு நல்ல பாட்காஸ்ட் நடக்க போகுதுன்னு எனக்கு நம்பிக்கை. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் பாட்காஸ்ட் இஸ் அபவுட் இஸ் லைக், ப்ரோ வந்து நான் நிறைய வாட்டி ப்ரோ கூட பேசும்போது ஆக்சிடெண்ட்டாக நம்ம சில பிஸ்னஸ் டாக்ஸ் பேசுவோம். நிறைய டீ கடையில் நம்ம நிறைய வந்து உலக அரசியல் பற்றிலாம் பேசும்போது நிறைய வந்து எம்எல்எம் பற்றி அவர் பேசிகிட்டே இருப்பார். ஸோ பேசிக்காக எம்எல்எம்னா என்ன, நம்ம சொன்னாடி அது ஒரு ஏமாத்து வேலை, எப்படி காசை ஏமாற்றிட்டு போவாங்க, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் என்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம். பட் ப்ரோ வந்து எம்எல்எம்மோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்கிட்ட சொன்னார். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, என்ன இவர் எம்எல்எம் பற்றி ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி தெரியாத விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு. ஸோ அப்புறம் நான் சொன்னேன், ப்ரோ வை டோன்ட் வி மேக் அ பாட்காஸ்ட், நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாங்க இதை நீங்கள் நம்ம சேனலில் சொல்லுங்கள், நம்மளை நம்பி ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களும் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் ஸோ ப்ளஷர் டு மீட் மிஸ்டர் ஜூட் நிரஞ்சன் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் பாட்காஸ்ட் ப்ரோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரோ. ஸோ டெல் மீ லைக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, வாட் இஸ் எம்எல்எம் ப்ரோ, யூ டெல் மீ. நான் வந்து ஆக்சுவலாக எம்எல்எம் பிஸ்னஸில் வந்து ஈடுபடலை, அது முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து எப்படி எம்எல்எம் பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து ஐம் செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ், ஐ பார்ட்னர் வித் மெனி டீம்ஸ். என்னென்னா நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அசோசியேட்ஸ் எல்லோரும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு வகையான பிஸ்னஸ் வந்து இந்த எம்எல்எம், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான். இது வந்து 100% பிளாக் ஆர் ஒயிட் இல்லை, குட் ஆர் பேடுன்னு இல்லை. இது வந்து இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லாட்டி ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு ஃப்ரண்ட் கேம் இருக்கும், ஒரு பேக் கேம் இருக்கும். அதே போல் ஒரு செஸ் போர்டில் வந்து ஒயிட் பீசஸ்க்கும் பிளாக் பீசஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. இந்த எம்எல்எம், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ராப்பர் டெர்மினாலஜி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் அக்கார்டிங் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட எல்லா விஷயங்களும் ஒரு பேசிக் ஓவர் வியூ பார்க்கலாம் அப்படின்னு தான் மிதுன் ப்ரோ ஜஸ்ட் இன்வைட்டட் மீ டு டாக் அபவுட் இட். அண்ட் ஐ எம் வில்லிங் டு ஷேர் மை இன்ஃபோ அபவுட் திஸ். இப்போ வந்து நான் வந்து ஈடுபடல, எப்படி எனக்கு சில விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை வந்து கொஞ்சம் வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஆக்சுவலாக. பிகாஸ் இதில் வந்து ஒரு பயங்கரமான பொட்டென்ஷியலும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது. நிறைய பேர் இதனால் பாதிக்கவும் பட்டிருக்காங்க, நிறைய பேர் இதனால் அவங்களோட ஹோல் பிஸ்னஸ் லைஃபையே தொடங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் ஸ்டேஜில் வந்து ஏதாவது ஒரு எம்எல்எம்மில் வந்து ஈடுபட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கேன், அந்த வருஷத்தில் காலேஜில், இல்லாட்டி அதுக்கப்புறமா மேபி மை 30s ஸோ சம்திங் அப்படி ஒன்று சொல்லுவாங்க. So to me this is an interesting topic, so I'm happy to talk about it. So நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எம்எல்எம் இஸ் ஆல்சோ லைக் அனதர் பிஸ்னஸ். அதில் எப்படி மற்ற பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்கோ, அதே மாதிரி எம்எல்எம்லேயும் உங்களுக்கு இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்துகிட்டு போய் வைக்க தேவையில்ல, அதுவும் ஒரு நார்மல் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா ப்ரோ, நான் வளர்ந்து வந்த டைமில் நான் ஒரு சின்ன எம்எல்எம் ஸ்கீம்ஸ்லாம் நான் ஜாயின் ஆகிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு அது வரலை. ஸோ என்ன நிறைய பேர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. சுற்றி நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா எம்எல்எம்னு சொன்னாலே ஒரு பயம் வருது. அது ஏன் லைக் எம்எல்எம்னாலே அது ஒரு ஸ்கேமாக தான் வந்து இந்த உலகம் பார்க்குது, கரெக்டாக? ஸோ அது எதனால் அது கிரியேட் ஆச்சு? லைக் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? என்னோட ஒப்பீனியன் என்னென்னா,
எம்எல்எம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ராட் ஓவர் வியூ என்னென்னு பார்த்தா பிஸ்னஸ், அதாவது எந்த தொழில்துறை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டரை தாண்டியும் ஒரு லீகாலிட்டின்னு ஒரு மேட்ரு இருக்குது. அது லா ஆஃப் ப்ராப்பராக ஒபே பண்ணுதா, லீகாலிட்டியை தாண்டி மக்களுக்கு வந்து எத்திக்கலாக அவங்கள வந்து மக்களை வந்து புண்படுத்துதா ஏதாவது ஒரு விஷயத்தில், ஃபைனான்ஷியலாக பொருளாதார ரீதியாகவும் இல்லாட்டி அவங்கள எமோஷ்னலாக வந்து தாக்குதா, அப்புறம் லாஸ்ட்டில் மாராலிட்டி உங்கள் மனசாட்சிக்கு முதல்ல அது ஏற்றுக்குதா அந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. லீகாலிட்டி, எத்திகாலிட்டி, மாராலிட்டி அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, எம்எல்எம்ஸில் வந்து நெகட்டிவான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாடல்ஸும் இருக்குது. அங்கே தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல் மீ லைக் வாட் இஸ் மல்டி லெவல் மார்க்கெட்? ஓகே, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து இது வந்து ஒரு 200 இயர்ஸாக நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம் ஆக்சுவலாக பிஸ்னஸ் வேர்ல்டில். ஆக்சுவலாக யூஎஸ்ஏல ஏவான்னு ஒரு கம்பெனி தான் ஃபார்மலாக அதை ஸ்டார்ட் பண்ணிச்சு. பட் எம்எல்எம்மோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் ஒரு வாடிக்கையாளர், அதாவது ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்து அந்த கஸ்டமரே ஒரு ப்ராடக்டை ரீசேல் பண்ணுங்க இன்னொருத்தருக்கு. அதாவது நீங்கள் வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் விற்கிறீங்கன்னா, என்னங்க நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கிங்க, பட் நீங்கள் வந்து ஒரு 60 கம்ப்யூட்டர் உங்களோட சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் அதே ஒரு பிஸ்னஸ் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்சென்டிவ் கொடுத்து அந்த கஸ்டமரை யூஸ் பண்ணி இன்னொரு வைடர் மார்க்கெட்டை ரீச் பண்ணுறது. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப சிம்பிளிஸ்டிக் டெஃபினேஷன் ஆஃப் எம்எல்எம். அதில் நிறைய டீப்பர் விஷயங்கள்லாம் இருக்குது, நெகட்டிவாகவும் போகலாம், பாசிட்டிவாகவும் போகலாம். ஸோ அதுதான் எம்எல்எம். ஸோ இங்கே எனக்கு என்ன, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை போய் எனக்காக நீ இன்னும் சுற்றி இருக்கவங்ககிட்ட விற்றுக்கோ. ஸோ அது மூலயமா அவனுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு கெட் ஃப்ரம், இதுதான் வந்து எம்எல்எம்மோட கான்செப்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ப்ராப்பராக ஒரு ஹோல்சேலர் வச்சு, ஒரு டீலர் வச்சு, டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு, இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சப்ளை செயின் ஒர்க் ஆகுது. கரெக்டாக. ஸோ ஒரு சைனாலேருந்து நம்ம வந்து இந்தியாவில் ஒரு கூட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு சப்ளையர் இருப்பான், அவன் வந்து நமக்கு வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் திங்ஸ். கரெக்டு. இப்படி ஒருத்தராக ரீச் பண்ணினா அது எப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பேர் ரீச் ஆகும்? இன்ஃபேக்ட் லைக் நீங்கள் நிறைய டீலர்ஸை பிடிச்சி அப்படி சப்ளை பண்ணுறத விட அதுதான் நான் ஸ்மார்ட்டான வே. ஒய் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து என்ன சுற்றி இருக்கவங்க அப்படி போகணும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸையோ எதையோ உட்காந்து டைரக்ட் செல்லிங் மூலமாக விற்க முடியாது. ஏன்னா வீட்டில் விற்க முடியாது, அதுக்கான பேண்ட்ரி வேணும். மில்கை வந்து அப்படி விற்க முடியாது, ப்ரெட்டு விற்க முடியாது. அது வந்து ஒரு வாரத்துலேயே கெட்டுரும், இல்லாட்டி பால் பேக்கெட்னா ஒரு 2 நாள்லேயே கெட்டுரும். ஸோ அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா செல்லிங் தட் ரிக்வயர்ஸ் ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் டைரக்ட் செல்லிங் எந்த ப்ராடக்ட்ஸை விற்கலான்னா, கெடாத ப்ராடக்ட்ஸ் இல்லை ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஆக்சுவலாக அதோட டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை விற்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். எலக்ட்ரானிக்ஸை விற்கலாம். ஹெர்பல் லைஃப் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். வை ஷுட் ஐ சூஸ் எம்எல்எம்? நான் சொல்லுவேன்னா, டோன்ட் சூஸ் எம்எல்எம், சூஸ் த மோஸ்ட் அட்வான்டேஜஸ் பொசிஷன். உங்களுக்கு எம்எல்எம் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணோம், அது மூலமாக ஏர்ன் பண்ண முடியுதுன்னா அது நிஜமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நிஜமாக நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம் அதில். ரெண்டாவது வந்து அந்த எம்எல்எம்மில் வந்து அந்த ப்ராடக்ட் நிஜமாவே ஒரு நல்ல ப்ராடக்டா அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாடிக்கையாளர் கிடையாது, நீங்கள் இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு செல்லர். ஸோ கைண்ட் ஆஃப் அ பார்ட்னர். கைண்ட் ஆஃப் அ பார்ட்னர். ஸோ நீங்களும் அதில் வந்து பங்கு கொண்டிங்கன்னா நீங்களும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த எம்எல்எம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடலே கிடையாது. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அந்த ப்ராடக்ட்டில் வந்து கெமிக்கலாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நீங்களும் அதில் வந்து பங்கு கொள்வது கரெக்ட் இல்லைன்னு. இல்லை ப்ரோ, லைக் ட்ரெடிஷ்னலாகவே வாட் எவர் த ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குல்ல, ஸோ எந்த ப்ராடக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கு, ஒரு ஸ்கூட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பைக்கில் வந்து அந்த கம்பெனிக்காரன் கிளைம் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ், இவ்வளோ இந்த ஒரு 4-5 மோடு இருக்கான். அதில் வந்து பேசிக் ஈகோ மோடில் போனால் லைக் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அவன் கிளைம் பண்ணுறான். பட் ஆன் பேப்பரில் அவன் கிளைம் பண்ணுறது ஆன் ரோடில் எனக்கு வரல. ஸோ இது வந்து எல்லா ப்ராடக்ட்லையுமே இருக்குது. ஈவன் இன் லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வச்சிருக்க ஃபோனில் ஆரம்பிச்சு, ஃப்ரிட்ஜில் ஆரம்பிச்சு, எனி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எனி நார்மல், இப்போ ஒரு ஓலை பாய் வாங்கினா கூட அவன் விற்கும் போது 10 வருஷம் தாங்குவோம், 5 வருஷம் தாங்குவோம் அப்படின்னு சொல்லுவான். அது பார்த்தா 5 வருஷத்துல போய் தாங்காது. நம்ம போய் கேட்டால் நீங்கள் யூசேஜ் அதிகமாக பண்ணியிருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். பேசிக்காகவே பிஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில விஷயங்களை மறைச்சி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா,
ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் ட்ரெடிஷ்னல் வே மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சூமர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்சூமருக்கு ரிஸ்க் ஏதாச்சும் இருக்கா? கன்சியூமருக்கு ஆக்சுவலாக லைக் எனக்கு என்ன புரியுதுன்னா, லைக் ஹோல்சேலருக்கு ரிஸ்க் இருக்குது, அந்த ப்ராடக்ட் அவன் விற்கலனா அவனுக்கு ரிஸ்க் இருக்குது. பட் கன்சூமருக்கு அங்கே ரிஸ்க்னே கிடையாது. ஸோ யார் அந்த ப்ராடக்ட்டை கன்சூம் பண்ண போகிறோம், அந்த மெஜாரிட்டி எங்கே இருக்குன்னா, அந்த மெஜாரிட்டி ஆஃப் த செயின் வந்து கன்சூமர் அந்த டவுனில் இருக்குது. அவங்க மேலே ரிஸ்க் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு லாஸ் ஆச்சுன்னா அது மேனுஃபேக்சரர்ஸ் ஆகும். ஓகே. பட் எம்எல்எம்ல இந்த செயினில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை என் காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டை நான் விற்கலனா அந்த லாஸ் என்ன சாரும், என்ன ஓனர் இருக்கான் அவனுக்கு சாராது. ஸோ இதுதான் நான் கேட்க வரேன். ஸோ இது வந்து ஒய் ஷுட் ஐ டேக் தட் ரிஸ்க்? நான் அந்த ரிஸ்க் எடுத்து யாரோ ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறதுக்கு நான் இதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? கரெக்டு. இப்போ பிஸ்னஸில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு வச்சிங்களேன், ஒன்று வந்து நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஒரு அதில் அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னரையும் பணக்காரன் ஆகிறதுக்கு தான் அந்த பிஸ்னஸே பண்ணுறோம். அப்போ தான் அது ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் டேரெக்டாக ஃப்ரண்ட்டே சொல்கிறேன், அவங்க பணக்காரன் ஆகிறதுக்கு தான் பிஸ்னஸில் என்ட்ரு ஆகுறாங்க. பட் அதை வந்து லீகல் வேல பண்ணலாம், ஒரு மாரல் வேல பண்ணலாம், ஒரு கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு பண்ணலாம், அந்த கஸ்டமர்ஸ்க்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் பண்ணலாம். நான் என்னென்னா எம்எல்எம் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராசஸ் வேணால் ஐ கேன் வாக் த்ரூ இல்லை. ஸோ எப்படின்னா யூஸ்வலாக ஒரு எம்எல்எம் வந்து விற்கிறவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹை நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கேன். அந்த அந்த விற்கிறவர் வந்து உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க வருவாங்க, உங்கள் கொலீகாக இருக்கலாம், உங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து வேணால் மீட் பண்ணிட்டு சொல்லலாம், யூனோ ஹாய் மிதுன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், சைடு இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவார். ஆக்சுவலாக லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஆசையை தூண்டுறது இருக்கும் சின்ன. பட் அவரோட மனசில் என்ன நினச்சிருக்கேன்னா, அவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், அது தந்துட்டு அது ஹியூமன் நேச்சரும் கூட. லைக் பேசிக்கா ஒரு ஹியூமன் வந்து அவன் லாஸ் ஆகிறத வந்து வெளியே சொல்ல மாட்டான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னா, மச்சான் நான் இதில் காசு போட்டேன், எனக்கு இவ்வளோ வந்துச்சு, நீயும் போடு. ஸோ பேசிக்காக என்னன்னா, அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதை டம்மார் அடிக்கிறது வந்து பேசிக் ஹியூமன் நேச்சர். மேபி அந்த ஒரு குவாலிட்டியை வந்து எம்எல்எம் யூஸ் பண்ணிக்குதா? அது நிஜமாவே ஆக்சுவலாக பீப்புளோட யூனோ வேர்ட் ஆஃப் மவுத்தை தான் மெயினாக எம்எல்எம் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ மெயினாக இது ஒரு மேட்டர் மட்டும் சொல்கிறேன். எம்எல்எம்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு 2 விதமான மோட்டிவேஷன் இருக்குது. ஒன்று வந்து அந்த ப்ராடக்ட் நிஜமாக ஜென்யூனாக நல்லா இருக்குது, அந்த மாதிரி எம்எல்எம்ஸும் இருக்குது. ஒரு குட் சைட் ஆஃப் எம்எல்எம்மும் இருக்குது. ஏன்னா டப்பர் வேர்னு ஒரு கம்பெனி ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அந்த டப்பர் கம்பெனி வந்து அதுக்கெல்லாம் நிறைய பேர் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்தது கிடையாது. டப்பர்னா பிளாஸ்டிக் ஐட்டம், அது பிளாஸ்டிக் பாட்டில், அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த பிளாஸ்டிக் ஓகே, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல செய்யக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய விஷயங்கள். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கு. அது ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்ஃபெக்டான ப்ராடக்டாக இருந்ததுனால அந்த எம்எல்எம் வந்து அவ்வளோ வருஷம் நீடிச்சு இருந்திருக்கு. And at the same, I can say for another company, you know, Forever Living Products or something like that. நான் இந்த கம்பெனிஸில் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட சின்ன அலோவரா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவல் இன்க்ரீடியன்ஸ் பற்றியான இன்ஃபோ வந்து அந்த ப்ரோஷர் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் அலோவரா வந்து ப்ராப்பராக கொடுக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து ஜென்யூனாக நல்லா இருந்திருக்கு இந்த 2 எம்எல்எம்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் சில குட் எம்எல்எம்ஸும் இருக்குது டு அ சர்டன் டிகிரி. பட் என்னென்னா சில எம்எல்எம்ஸ்லாம் இருக்குது, நான் அவங்க நேமை வந்து சொல்ல வேணான்னு இருக்கேன், ஏன்னா எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியாது. செகண்ட், சில எம்எல்எம்ஸ் வந்து பயங்கரமாக லீகலி ப்ரொடெக்டடாக இருக்கும். அவங்கள பற்றி தப்பாக பேசினா உங்கள் மேலே கேஸ் போடுற அளவுக்குலாம் பயங்கரமாக இருந்திருக்கு. சில எம்எல்எம்ஸ் ஃபுட் ஃபார்மரும் வாங்கியிருக்காரு, சில ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸும் அந்த மாதிரி பிரச்சனையிலும் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு டார்க் சைட் நிஜமாகவே இருக்குது. நான் வந்து எம்எல்எம்ஸை ப்ரொமோட் பண்ணுற ஆள் கிடையாது, நான் எம்எல்எம்ஸ் பற்றியான அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன். ஒரு எம்எல்எம் இண்டஸ்ட்ரி இருக்கும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. எம்எல்எம் என்ற வேர்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அந்த பேர் வந்து கொஞ்சம் சேதப்பட்டிருக்கு. ஸோ வேற ஒரு பேரை வச்சு இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. அண்ட் த லீகல் ப்ராப்பர் நேம் ஃபார் தட் இஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, இது வந்து கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்கு, லாவும் அக்செப்ட் பண்ணியிருக்கு, தட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலாக 10ல் 9 எம்எல்எம் கம்பெனிஸ் ஏன் ஃபெயில் ஆகுது? எம்எல்எம் கம்பெனிஸ் ஃபெயில் ஆகுறது வந்து நிஜமாகவே ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் தான்,
அவங்க வந்து அவங்களோட காசை போட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்களோ, லோன் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ, பட் அது ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனியோட தலைவலி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். பட் அதில் ஈடுபடுற மக்கள் வந்து என்ன இழக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐ வுட் சே த மெயின் லாஸ், டெய்லி நிறைய லாஸஸ் எல்லாரும் அனுபவிச்சு தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ முதல் என்னென்னா எம்எல்எம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி கல்லிக்கு வந்து அப்ரோச் பண்ணுவார். அண்ட் ஒரு வீடியோ வேணால் காட்டுவாங்க, ஒரு அறிமுகம் காட்டுவாங்க, ப்ரோஷர்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பேம்ஃப்ளெட்லாம் கொடுப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பெனிஃபிட் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் ஒரு காம்பன்சேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. என்னென்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இந்த பிஸ்னஸில் என்ட்ரு ஆகலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது வந்து இன்னும் ஃபியூ பீப்புளுக்கு நீங்கள் விற்கலாம். வாட் இஸ் தட் அமௌண்ட்? எக்ஸ் அமௌண்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் அப்படி சொல்கிறேன். கரெக்ட். அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட் இருக்குது. அதை தாண்டி ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து அந்த கம்பெனி அந்த ப்ராஃபிட்லேருந்து பிச்சு யூனோ பீப்புளுக்கு தருவாங்க. இன்னும் வந்து எனக்கு வந்து லைக் தெளிவாக வந்து அந்த ஸ்ட்ரக்சர் புரியல ப்ரோ. ஸோ யூஆர் சேயிங் ஒருத்தர் மேலே இருப்பார். ஸோ இஸ் மைட் பி அவர் தான் அந்த ப்ராடக்ட்டை அவுட் சோர்ஸோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அவர் வந்து அவர் கீழே இருக்க 2 பேருக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுப்பாரு. அந்த 2 பேர் அவங்க கீழே இருக்க 2 கொடுப்பாங்க. இந்த 4 இது 8 16 இப்படி எல்லா சைடுமே இது டெவலப் ஆகிட்டு இப்படி ஒரு ஹைரார்கி மாதிரி போகும். இதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக? ஸோ இந்த ஹைரார்க்கியில் மேலே இருக்கவன் அவன் கீழே இருக்கவங்கிட்ட இருந்து ஒரு வாட்டி அந்த ப்ராடக்ட் ட்ரேட் ஆகும்போது அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த செயினில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வரும். கரெக்ட். ஸோ இதுதான் எம்எல்எம் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்னா, ஸோ எனக்கு இப்போ என்ன கேள்வினா, அந்த ஹைரார்க்கியில் டாப்பில் இருக்கான்ல அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. 90s எரால இருந்த பில்லியனர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு கம்பேர்ட் டு இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மென்ஸ். ஸோ அந்த டைமு அந்த மேட்டர் வந்து அந்த ஹைரார்க்கிலே ரோலை பிளேஸ் பண்ணும்ல. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ப்ராடக்ட் என் ஊரில் இருக்க எல்லாத்தையும் வித்துட்டேன் அப்படின்னும் போது எனக்கு அப்புறமா இந்த ஊரில் கடைசியாக என்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா யார்கிட்ட விற்க முடியும்? ஓகே, எனக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்கிறது என்னன்னு புரியுது. ஒரு கான்செப்டை நோக்கி போயிட்டுருக்கேன். அது என்னன்னா எக்ஸ்போனென்ஷியல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு மேட்ரு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஈஸியான மேட்ச். இந்த கோவிட் செல்ஸ் மாதிரி வச்சுக்கலாமா? லைக் அந்த கோவிட் செல்ஸ் எப்படி பரவுதோ ஒரு ஓகே வியாதினே சொல்லிக்குங்க. ஓகே, ஸோ எப்படி அது பரவுதுன்னா சரி ஓகே அது விட்டுருங்க. ஸோ ஒரு எம்எல்எம்ல வந்து ஒருத்தர் வந்து லெட்ஸ் சே எவ்ரி மந்த் ஒரே ஒரு சேல் மட்டும் பண்ணுறாரு. அந்த சேல்லேயே ஒரு ரிக்ரூட்மெண்ட்டும் நடக்குது. ஸோ சேல் மட்டும் நடக்கல, ரிக்ரூட்டும் பண்ணுறாங்க. கம்பெனிக்குள்ளே அவங்க சேர்க்குறாங்க, ஆளை சேர்க்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு மாதத்துக்கு முதலாவது ஆள் ஆக்சுவலாக லெட்ஸ் சே இஸ் நேம் இஸ் ஸ்டார்டிங் வித் ஏ, ஷல் வி சே அபிநய். லெட்ஸ் சே இஸ் நேம் இஸ் அபிநய் செல்லிங் டு பாலா பி. ஓகேவா? ஃபஸ்ட்டு மந்த்து ஜனவரி வந்து அவர் விற்கிறாரு. ஸோ ஃபெப்ரவரிக்குள்ளே 2 பேர். இப்போ 3வது மாதம் வந்து அபிநய் ஒருத்தருக்கு விற்கிறாரு, பாலா இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. ஸோ 4 பேராக மாறுது. 4வது மாதம் வந்து 8 பேர், 16, 32, 64. அப்படி பார்த்தா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே போய் ஒரு மில்லியன் பேரை கூட நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். 10 lakh பீப்புளை கூட நீங்கள் ரீச் பண்ணலாம். அண்ட் நிஜமாவே அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அந்த எம்எல்எம் வந்து கன்வின்சிங்காக இருக்கும். பட் பீப்புள் வந்து கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோ நான் பண்ணுறது சரியில்லை, அவங்க ப்ராடக்ட்டும் மட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்எல்எம் வந்து இட் வில் ஃபேஸ் மெனி லீகல் பேக்லாஷஸ் பிகாஸ் மக்கள் வந்து அவங்களோட காசை போட்டு தான் வாங்குறாங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே. கரெக்டு. ஸோ மக்கள் வந்து எப்போ அவங்களோட ரைட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாண்டப் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பேட் ஆக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் செய்யும். மக்கள் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பேட் ஆக்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. எம்எல்எம்ல நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தர் வித்துட்டான். ஸோ கன்வின்ஸ் பண்ணதுனால நான் அந்த ப்ராடக்ட்டை நம்பிட்டேன். ஏகப்பட்ட விஷயம் மார்க்கெட்டில் கன்வின்ஸ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக ஒரு ஹியூமனை வந்து ஏதோ சொல்லி ஏமாற்றிடலாம். ஒரு சில பேர் ப்ராடக்ட்டை நம்பி வாங்குவாங்க, ஒரு சில பேர் அவங்க சுச்சுவேஷனில் ஓகே இந்த பணம் போட்டு நம்ம காசு எடுக்கலாம் அப்படி அந்த ஜோனில் வந்து வாங்குவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ். ஒரு சில பேர் ஆசையை தூண்டி வாங்குவாங்க. ஸோ எப்படியோ ஒரு வகையில் அவன் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அவன் எப்படி வந்து அவன் தெரிஞ்சுப்பான் இது நல்ல ப்ராடக்டா இல்லையா? அவன் எவ்வளோ செல் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனால் முடியல அப்படின்ற ஒரு ஜோனுக்கு அவன் போனான்னா கம்பெனி அவங்களுக்கு என்ன பண்ணும்? ஸோ இதெல்லாம் நான் கேட்குறேன். ஆஸ் அ பார்ட்னராக வந்து மேலே இருக்கவன் வந்து உனக்கு என்ன பண்ணுவான்? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அதை வந்து கம்பெனி பேர் பண்ணுமா? கரெக்டு. அக்கார்டிங் டு டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் வந்து ஃபீட்பேக், கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லாம் பை லா இருந்தே ஆகணும்.
எல்லா கம்பெனிஸ்க்கும் இல்லை, பட் டெஃபினெட்லி டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்க்கு ஸ்பெசிஃபையே ஆயிருக்கு. இப்போ கஸ்டமர் சப்போர்ட் ஹெல்ப்லைன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியை வந்து நீங்கள் டாஸ்க்குக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து இருந்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு பேட் ஃபீட்பேக் இருக்குன்னா நிஜமாவே ரிவ்யூஸ்லையோ ரெடிட்லேயோ போட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி யூ கேன் ஆக்சுவலி மூவ் த லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த கம்பெனி. பட் டெஃபினெட்லி கஸ்டமர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து கம்பெனியை நீங்கள் தட்டி கேட்டு கொஞ்சம் ஆஸ் அ பார்ட்னராக நான் கேஸ் போடலாம். எனக்கு ஒரு லாஸ் ஆச்சுன்னா நான் கேஸ் போடலாம். டெஃபினெட்லி கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறதுக்கு உங்கள் ரைட்டும் இருக்குது, டியூட்டியும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படலாம். ஃபைனலி எனக்கு ஒரு MLM எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வென் ஐம் ஸ்டடிங் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் அசாம். ஸோ அவன் வந்துட்டு என்னை வந்து ஒரு நாள் கால் பண்ணி ப்ரோ டு யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் கிரேட் அப்படி இப்படின்னு பேசினா நான் கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ, இல்லை எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தெரியும், நீ அங்கே வந்து மீட் பண்ணு அவங்கள பாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மீட்டிங்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு மீட்டிங் பெரிய ஆடிட்டோரியமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தா வெளியே லைக் பயங்கரமாக கோச் சுட்ஸ்லாம் போட்டு எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல, நான் நினச்சா அது லைக் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட் போல, இது எதுக்கோ கூப்பிட்டுருக்கான், சம் சார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கெயின் பண்ணி தரப்போகிறேன், எதோ என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போது அந்த அது என்ன படம் ப்ரோ, சதுரங்க வேட்டையில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்ட் பாபு கோல்டு தினேஷ்லாம் நின்றுருக்காங்க. நின்றுட்டு எல்லாருமே சொல்கிறாங்க நான் டைமண்ட் லீக்ல வந்துட்டு நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், ஒரு சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து புடவை கூட வாங்கி தர முடியல, நான் இன்றைக்கி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், லைக் ஸோ மெனி குட் திங்ஸ். எமோஷ்னலி ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு அட் தி எண்ட் ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு கடைசி 5 மினிட்ஸில் அவங்க ப்ராடக்ட் என்னன்னா ஏதோ ஒரு கோர்ஸை விற்கிறாங்க, சம் எஜுகேஷனல் கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டால் 60,000 அந்த டைமில் சொன்னாங்க. இட்ஸ் லைக் ஒரு 10 years பேக். ஓகே. ஸோ அந்த டைமில் 60,000ன்றது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லேக்குக்கு சமம்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் 60,000லாம் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னுமோ தே ஆர் டெல்லிங் அஸ் லைக் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட எஜுகேஷன் சொல்லி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு நகையாச்சும் விற்று நீங்கள் வாங்க, ஏன்னா இது ஒரு ஸோ அந்த அவங்க புஷ் பண்ணுறாங்களே அது வந்து லிமிட்லெஸ்ஸை தாண்டி போகுது. ஸோ என் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, ப்ரோ என் ஃபோனை நான் விற்றுட்டேன், நீ என் ஃபோன் வச்சுருக்கேன், உன் ஃபோனை விற்றுட்டு வா, இந்த ஃபோன் நீ விற்றுட்டு வந்தால் இதில் உனக்கு ஒரு ஸோ என்னன்னா நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டேன். நான் என்ன சுதாரிச்சுக்கிட்டேன்னா, என்கிட்ட காசு சேவிங்ஸில் இருந்தால் நான் எடுத்து போடுவேன். என் கான்செப்ட் தான். கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேசிக்காக நமக்கு அது செட் ஆகாது. ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ நான் பண்ணல. ஆஃப்டர் ஒரு 3 months நான் அதே ஃப்ரெண்டுக்கிட்ட மீட் பண்ணி அப்டேட் கேட்குறேன், அவன் அதை பற்றியே பேசாத அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் நான் விசாரித்து பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு ஸ்கேம் ஆயிருக்கு. ஸோ முக்கால்வாசி கேசஸில் நீங்கள் சொல்கிறீங்க லைக் தெளிவாக அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு இழப்பு ஆச்சுன்னா நம்ம லீகல் பாடியை மீட் பண்ணலாம், கவர்மெண்ட்லேருந்து சில சப்போர்ட் வாங்கலாம். பட் அந்த ஆரம்பத்தில் இருக்க அவன் அனானமஸாக எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இவ்வளோ ஸ்கேம் நடக்குது, கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ லீகலி அவன் எஸ்கேப் ஆயிடுறான் அப்படின்னும் போது எந்த ஒரு நம்பிக்கையில் நான் லெஜிட்டிமேட்டான கம்பெனியை போய் நான் வந்து ஃபியூச்சரில் அப்ரோச் பண்ணுவேன். ஸோ லைக் ஹவு ஷுட் ஐ அப்ரோச், லைக் இந்த கம்பெனி லெஜிட்டிமேட்டான கம்பெனி, இது லெஜிட்டிமேட் இல்லாத கம்பெனி, நான் எப்படி நான் ஒரு முடிவுக்கு வருவேன்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நோ ஒன் MLM, அதோட பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டார்க் சைடை முதல்ல நாங்கள் சொல்லிடுறேன். அவங்க வந்து 4 lakhs வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4.5 lakhs. அவங்க வந்து நல்லா கதை பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. இருக்கிறதுலே கல்லுபில்லான, இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு பர்சன், ஒன்றும் தெரியாத ஒரு பர்சனை தான் பிடிச்சி அதில் ஜாயின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது வந்து பயங்கரமாக இமோஷ்னலாக தாக்கி மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி அவங்க வந்து 4 lakhs வாங்கிடுவாங்க. அந்த 4 lakhs தர முடியல, எங்கே போகிறது 4 lakhs, 4.5 lakhs யாருக்கும் இல்லை. பட் இன்னொரு ட்ரிக்கும் பண்ணுவாங்க, அது பயங்கரமான இல்லீகல் ட்ரிக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு DSA, அதாவது ஒரு லோன் ஏஜென்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாரோ வந்து அறிமுகப்படுத்தி, ஸோ காசு இல்லையா, இந்த எனக்கு தெரிஞ்ச பேங்க் இருக்கு, போய் லோன் வாங்கிடு, அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் கூட அனுப்ப மாட்டாங்க. ஒரு ஜூனியர் மெம்பரை வந்து அந்த DSA கொஞ்சம் இவர்கிட்ட கேட்டுங்க, எனக்கு DSAல தெரியாது, என்னோட ஜூனியர் மெம்பர்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே அவங்க சொல்லிடுவாங்க. டக்குன்னு அந்த நம்பரை காப்பி டவுன் பண்ணி எழுதிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த பையன்கிட்ட சொல்லிடுவாங்க, தோ மாட்டிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன் ஏஜென்ட் கூட ஜாயின் பண்ணிட்டு அந்த லோனை வாங்க வச்சிருவாங்க. EMI உங்கள் பேரில் இருக்கும், பணத்தை அவங்க வாங்கிப்பாங்க. அந்த பணத்தை வந்து கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டு நீங்கள் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான வே. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பயங்கரமான ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. பெரிய பெரிய ஸ்டாரு, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், லைக் ஒரு ரொம்ப பெரிய வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலர்லாம் வச்சு அவங்க அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். அவங்களோட ப்ராசஸே இதுதான். ஒரு பேரண்ட்டை போயிட்டு அவங்க பையன் வந்து அவங்க பேரண்ட் முன்னாடி டவுன் பண்ணுவாங்க.
நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் 8வது படிக்கிற பையன்கிட்ட வந்து 12th கொஸ்டினை கேட்டு அவன் பையனை வந்து அவன் அப்பா அம்மா டவுன் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் பையன் எவ்வளோ வீக்காக இருக்கான், ஸோ நான் வந்து உங்களை வந்து உங்கள் பையனை வந்து ஒரு ஃப்யூச்சர் அமைச்சு கொடுக்குறோம், எங்களோட கோர்ஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா கிட்ட காசு இல்லையா, எங்ககிட்ட பேங்க் இருக்குது, வி ஹேவ் பார்ட்னர்ஸ், இந்தாங்க இந்த பார்ட்னரில் ஏதாவது ஒருத்தர் நீங்கள் சிபிலை செக் பண்ணுங்கள், இருந்தால் நாங்கள் இன்றைக்கே உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ண சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா they made $1 billion ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரி அவங்க வந்து இப்போ அவங்க வந்து இப்போ மார்க்கெட்லேயே கிடையாது. ஆமாம், மார்க்கெட்லேயும் கிடையாது, ஊர்லேயும் கண்ட்ரிலையும் கிடையாது அவங்க. ஸோ அப்படி ஒரு கம்பெனி இருக்குது. எனக்கு புரியுது ஆக்சுவலாக, பிகாஸ் திஸ் இஸ் பிஸ்னஸில் நடக்கிற நிறைய ஊழல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் தி எண்ட் நம்ம எத்திக்கலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணால் தான் லாங் கோலில் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லாட்டி வித்தின் அ ஷார்ட் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறீங்களோ அதே ஸ்பீடில் இறங்கிடுவீங்க. ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் ஷார்ட்கட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிஜமாக நோ கம்மிங் பேக். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலை வச்சிட்டிங்க, ஆளும் தெரியாமல் காலை வச்சிட்டிங்கன்னா தட்ஸ் இட். ஸோ அதே நேரத்தில் ஆஸ் அ கஸ்டமர் நீங்கள் வந்து அது கையும் கொடுக்கக்கூடாது. ஸோ டார்க் சைட் ஆஃப் எம்எல்எம் வந்து மேனிப்புலேஷன்ற ஒரு ஃபேக்ட் இருக்குது, அது போயிட்டுருக்கு. நீங்கள் மேனிப்புலேட் ஆகாதபடிக்கு நல்லது தான், பட் தேர்ஸ் ஆல்சோ ரியலி குட் சைட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக. ஸோ எம்எல்எம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறது இல்லை, பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எம்எல்எம்ன்ற வேர்டு வந்து சேதமாய் போயிடுச்சு. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மறு வச்ச எம்எல்எம் அப்படி வச்சுக்கலாமா? எம்எல்எம் மறு வச்சுட்டு வந்திருக்கான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கரெக்டு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ரூபத்தில் பண்ணலாம். பட் என்னென்னா பாசிட்டிவ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் இருக்குது. நிஜமாக கஸ்டமரை நம்பி கஸ்டமர் இருந்தால் தான் என் பிஸ்னஸே ஓடும். ஸோ கஸ்டமரை வந்து ப்ராப்பராக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிள் எம்எல்எம்ஸும் இருக்காங்க. ஒரு ஸ்கூல் மாதிரி நினச்சிக்கோங்க. அதை வச்சு பிஸ்னஸும் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் எஜுகேட்டும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அ லிட்டில் கான்செப்ட். ஷோ ப்ரோ, ஓகேங்களா? ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஷோவோட கிளைமேக்ஸ் அதை வச்சுக்கலாம். ஸோ யூ ஆல்சோ எக்ஸ்பிளைன் யுவர் கான்செப்ட், ஆல்சோ லைக் உங்களோட ஃபைனல் வேர்ட்ஸ் அபவுட் எம்எல்எம்னு சொல்லி நம்ம மேபி ஷோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க ப்ரோ. ஸோ நான் என்ன சொல்லி முடிச்சிக்கணும்னு பார்க்குறேன்னா, ஸோ ஒரு எம்எல்எம்ல ஒரு டார்க் சைடு இருக்குது, பட் அந்த லைட் சைடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா 4 விதமான வேஸ் ஆஃப் லீகலி ஏர்னிங் மணி தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் அது வந்து நிறைய விதங்கள் இருக்குது, பட் அந்த 4 விதத்தில் அது வந்து விழும். அது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்குது, 9 to 5 நீங்கள் ஒர்க் பண்ணுறது. பட் அதையும் தாண்டி இன்னொரு விதமான லைஃப்பும் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்டு. நீங்கள் டாக்டராக இருக்கிறது, லாயராக இருக்கிறது, ஆக்டராக இருக்கிறது, ஒரு நல்ல ஃபேமஸான பர்சனாக இருக்குது, உங்கள் ஓன் ஸ்டுடியோ வச்சுருக்கிறது, செல்ஃப் எம்ப்ளாய்டு. அப்புறம் பிக் பிஸ்னஸ் ஓனர், அதாவது யூனோ ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துறது. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் எல்லாம் வந்துடும். கடைசியில் 4th வந்து இன்வெஸ்டர். அது ஒரு பயங்கரமான லைஃபு. உங்களோட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஒரு கோடிக்கான ஒரு 1 crore இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து 1.5 2 crore மாற்றிட்டே இருக்கிறது. அது வந்து பைசா ரொட்டேஷன்லேயே இருந்துக்கிட்டு லாஸ்ட்டில் ஸ்டாக்ஸில் போடுறது, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுதான் ஒரு பார்ட்னராக இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு லைஃபு. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிலாசபராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கலாம், லைக் நவால் ரவிகாந்த், பாலாஜி ஸ்ரீனிவாசன், ஈவன் டு அன் எக்ஸ்டென்ட் இலான் மஸ்க் இஸ் ஆல்சோ நாட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் ஓனர், இஸ் அன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து ஸ்டாக்ஸில் தான், ஷேர்ஸில் தான் இருக்குது அட் தி எண்ட் ஆஃப் த டே. Yeah, he made $1 million by investing. எக்ஸாக்ட்லி. ஸோ கேபிட்டலிசமில் என்ன உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அந்த இன்வெஸ்டர் பகுதி தான் இருக்கிறதுலே த மீட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் யூனோ கிங்டம்ஸ் ஆர் லெட்ஸ் சே ஈவன் இன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்படி இன்னும் பெட்டர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்னிங் மணி, ஒரு பிஸ்னஸ் ஓனர் எப்படி ஆகுறது, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக எப்படி ஆகுறது அப்படின்னு கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி. அண்ட் டெஃபினெட்லி எம்எல்எம் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி தரும், ப்ரொவைடட் நீங்கள் ஒரு நல்ல எம்எல்எம்மில் நல்ல ப்ராப்பர் பிஸ்னஸ் டிசிப்ளின்ஸை சொல்லித்தர ஒரு எம்எல்எம்மில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் நிஜமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சும்மா வந்து உங்களை வாவ் பண்ணுற மாதிரி, உங்களை பேச்சு வச்சு மடக்கிற மாதிரி மயக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேலைக்கு ஆகுது. லீடர்ஷிப்பை சொல்லித்தர மாதிரி, ஒருத்தரை வந்து எம்பவர் பண்ண சொல்லித்தர மாதிரி, ஒரு ப்ராடக்ட்டை ப்ராப்பராக பெனிஃபிட்ஸை சொல்லித்தர மாதிரி ஒரு எம்எல்எம்மில் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் ஆப்ட் ஃபார் தேட். அண்ட் டெஃபினெட்லி ஒரு நெகட்டிவ் சைடை மட்டும் பார்த்துட்டு பயந்து போகிற ஒரு ஆளாக இருக்க வேணாம் ஆக்சுவலாக. அப்படி பார்த்தா நம்ம வந்து ரிஸ்க்கே எடுக்க மாட்டோம் லைஃப்பில். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னா யூ சி இஸ் தேர் எனிதிங் பாசிட்டிவ் இன் டைரக்ட் செல்லிங். நீங்கள் கூகுள் பண்ணலாம், இப்போ வந்து ஜிபிடி மாதிரி டூல்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்கலாம், மிஷின்ஸ்கிட்டையும் கேட்கலாம், இஸ் தேர் எனிதிங் பாசிட்டிவ்
அபவுட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படி நீங்கள் கேட்கலாம். அண்ட் தே வில் டெஃபினெட்லி பாயிண்ட் யூ இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப் வீடியோஸ்லேருந்தெல்லாம் கற்றுக்கலாம். பாசிட்டிவான டைரக்ட் செல்லிங் இருக்கா, அது வந்து கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே யூ கேன் மேக் அன் எஜுகேட்டட் இன்ஃபார்ம்டு டிசிஷன் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும். பட் டெஃபினெட்லி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அறிமுகம் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் பார்ட்னர்ஷிப்ஸ் டெஃபினெட்லி உங்களை வந்து வேறு ஒரு லெவலுக்கு வந்து உயர்த்தி விடும். அது சொல்லி நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு மை ஷோ ப்ரோ. ஸோ ரொம்ப அழகாக வந்து ஜூட் ப்ரோ வந்து நமக்கு எம்எல்எம் பற்றி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக விளக்குனாரு. ஸோ எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து எம்எல்எம்லேருந்து இன்னைக்கு கிளியர் ஆச்சு. ஸோ ஐ பிலீவ் தட் உங்களுக்கும் இந்த எம்எல்எம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ், நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் இந்த பாட்காஸ்ட்லேருந்து கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆல்சோ அடுத்து ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் அடுத்து வேறு ஒரு மெம்பரோட நம்ம கண்டிப்பாக இந்த ஷோவை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் மிதுன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.